வணக்கம். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஷாக் கொடுக்கும் பாஜக. நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடணும்னு பாஜகவிலேருந்து வெளியே வந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் பாஜக விடுவதாக இல்லை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வலுவான கட்சியாக இருக்கிறது. அதை வீழ்த்த வேண்டுமென்றால் அதிமுகவும் பாஜகவும் ஒன்றிணைந்து ஒரே அணியில் இந்த தேர்தலை சந்தித்தால் மட்டும்தான் திமுகவை நாம் எதிர்கொள்ள முடியும். அவர்களிடமிருந்து பல்வேறு தொகுதிகளை அதிக தொகுதிகளை நம்ம ஜெயிச்சா தான் நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய தன்னை நிரூபிக்க முடியும். அப்படிங்கிறதுனால அதிமுகவை தொடர்ந்து பாஜக மேலிடம் தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. மத்திய அமைச்சர்கள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மூலியமாக அவர்கிட்ட தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற தகவல் தான் தற்போது பார்க்கப்படுகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா பாமகவும் தேமுதிகவும் அதிமுகவில் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறதுனால கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில் தற்போது தீவிரம் காட்டுறாங்க. கடந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையில் எதுவுமே ஆரம்பிக்காத ஒரு சூழலில் இருந்தாங்க. ஆனால் திடீரென நேற்று முன்தினம் தேமுதிகவுடனும் நேற்று பாமகவுடனும் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. ஆனாலும் தொடர்ந்து இழுபறி தான் இருக்குது. அவங்க கேட்குற பாமக கேட்குற 10ல் 7 தான் கொடுக்க முடியும், தேமுதிக 7ல் 4 தான் கொடுக்க முடியும்னு திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து அவருடைய நிலைப்பாட்டில் சரியாக இருக்கிறாரு. ஆனால் இதே சூழலில் பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் மீண்டும் ஷாக் கொடுக்குறாங்க. தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் அவரை அதிமுக பாஜகவில் இணைக்கிறது பல்வேறு வகையிலையும் ஒரு வழி மட்டும் இல்லை, பல வழியில் அவர் ட்விஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைத்து விடுவார் அப்படிங்கிற செய்தியும் தற்போது அரசியலில் பேசப்படுகிறது. திமுகவை எதிர்கொள்ளணும் அப்படின்னா அதிமுக பாஜகவுடன் தான் இணையணும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்களும் வைக்கக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. மக்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 39, பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் நாம் இணைந்து போட்டியிடாவிட்டால் திமுக நிச்சயமாக 40 வென்று விடுவார்கள் அப்படிங்கிற பயம் பாஜகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் வந்துடுச்சு. இப்போ இன்னொரு டாக் என்ன போகுதுன்னா, திமுகவின் பி டீம் தான் அதிமுக அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்க சரியாயிடும்? ஒரு திராவிட கட்சிகள் ரெண்டும் ஒரே கோட்டில் இணைவதுங்கிறது சாத்தியக்கூறுகளே இல்லை. ஏன்னா இரண்டும் மாபெரும் கட்சிகள். திமுகவும் அதிமுகவும் வெவ்வேறு துருவத்திலிருந்து வெவ்வேறு பகுதியிலிருந்து செயல்படக்கூடிய ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய 2 கட்சிகளும் இணைவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் திமுகவுடன் அதிமுக பி டீமாக செயல்படுது. பாஜகவுக்கு ஒரு கடுமையான சரிவை ஏற்படுத்தணுங்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தாலும், ஆனால் அந்த விமர்சனத்துக்கெல்லாம் பாஜக செவி சாய்க்காமல் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது கட்டி தூக்கின்னு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் பாஜக தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சரிவு ஒரு காலகட்டத்தில் ஒரு நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவில் இணைந்து விடுவார் அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே கூட்டணி குறித்தான லிஸ்ட் பேச்சுவார்த்தை முடிவு பண்ணி ஒரு வேட்பாளர் பட்டியலை வெளியிடவே இல்லை. திமுகவிலும் சரி அதிமுகவிலும் சரி, திமுகவில் ஒரு சில கட்சிகள் மட்டும் தலா ஒரு சீட்டு வழங்கி இருக்கக்கூடிய கட்சிகளை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. மீதி விடுதலை சிறுத்தைகளிலிருந்து, காங்கிரஸிலிருந்து, மதிமுகவிலிருந்து உறுதியான தொகுதிகளும் உறுதியான சீட்டு இன்னும் சொல்லலை. திமுகலையும் தொடர்ந்து ஒரு இழுபறி இருக்குது. அதிமுகவில் இப்போ தான் பேச்சுவார்த்தை தொடங்குறாங்க. அந்த பேச்சுவார்த்தை தொடங்கி அதிலே மிகப்பெரிய தொய்வு இருக்குது. இதெல்லாம் ஒரு சலிப்புத்தன்மை ஏற்பட்டு வெறுப்புத்தன்மை ஏற்பட்டு பாமகவும் தேமுதிகவும் பாஜகவில் சேர்ந்துருவாங்கங்கிற ஒரு நிலைப்பாடு கூட இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் முதல் முறையாக பாஜக வேட்பாளர் பட்டியலை முதற்கட்டமாக வெளியிட்டிருக்காங்க. 150 தொகுதிக்கு மேல் 150 வேட்பாளர்களை அவர்கள் அதிரடியாக அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்களை இன்னும் அந்த முதல் பட்டியலில் இடம்பெறவில்லை. அதிரடியாக வெளிவர வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னென்னா, அதிமுகவில் என்னென்ன நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிறாரு, யாரெல்லாம் அவர் வெளியிடுவார், வெளியிடுறதுக்கு முன்னாடி நம்மளை தூக்கின்னு வந்தோன்னு தான் பாஜகனுடைய முதல்ல பெரிய ஸ்கெட்சாக இருக்கிறது. வெயிட் பண்ணுறாங்க. பாஜக வெயிட் பண்ணுறாங்க. தமிழகத்தில் என்ன நிலைப்பாடு, திமுக யாரெல்லாம்
வேட்பாளர்களை கடைசி வேட்பாளராக உறுதியான பட்டியலை வெளியிடுறாங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடு என்னவா இருக்குது, யார் யார் எங்கெங்கே மாறுறாங்கங்கிறது பாஜக வந்து உற்று நோக்கிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் எடப்பாடி பழனிசாமியும் கொஞ்சம் பின் வாங்கிட்டே இருக்கிறாரு. ஒரு பொறுத்து, அதாவது பாய்ந்து ஒரேடியாக சீறி பாய்வாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் எடப்பாடி பழனிசாமி காத்துக்கிட்டு இருக்கிறாரா? நீங்கள் எப்படி பாஞ்சாலும் சரி உன்னை விடுறதா இல்லைன்னு மத்திய அமைச்சர்கள் மூலிமா கிட்டத்தட்ட ஒரு டீமே வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நெருக்கம் எவ்வளோ தூரம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நெருங்கி இருக்கிறாங்கிறது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் அல்லது ஒரு வாரத்துக்குள்ள இந்த நிலைப்பாடு ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறோம். பாஜக 150 இடங்களில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாங்க. 3வது முறையாக வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து 3வது முறையாக அதே தொகுதியில் போட்டியிடுறாரு. பிரதமர் மோடி அவர்கள் இது உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தொகுதி எனக்கு ராசியான தொகுதி, இந்த தொகுதியில் நின்றனா வெற்றி பெறுவதுங்கிறது அளப்பரிய சந்தோஷம் எனக்கு அப்படிங்கிறதுனால அதே தொகுதியில் 3வது முறை தொடர்ந்து மோடி அவர்கள் அந்த தொகுதியில் நிற்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பாஜக சார்பாக இன்னும் வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை. என கள நிலவரங்கள், தமிழக அரசியல் கள நிலவரங்கள் வந்து கூட்டணி குறித்தான தொகுதி பங்கீட்டிலும் சரி, வேட்பாளர்கள் யார் யார் என்னென்ன, யாருக்கு எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிங்கிறதுல திமுகவிலும் சரி அதிமுகவிலும் சரி ஒரு இழுபறி இருக்குது, தொடர்ந்து இழுபறி இருக்குது. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கெல்லாம் தொகுதியில் அவங்க கேட்கிற தொகுதி திமுக கொடுக்க மறுக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கிறது. 3 கேட்டால் 2 தான் கொடுக்குறாங்க, 4 கேட்டால் 3 தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற நிலைப்பாட்டில் ஒரு திமுக வட்டாரத்திலும் ஒரு தொய்வான நிலையும் கூட்டுவரைக்கும் பேச்சுவார்த்தையில் இருக்குது. அதிமுக பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை, அதில் இழுபறினா இழுபறி, அப்படி ஒரு இழுபறி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் பாஜகவில் இணைவார் என்ற செய்தி தான் தற்போது பரபரப்பாக அரசியல் வட்டாரங்களில் கருத்து கணிப்பாக பார்க்கப்படுகிறது. பாஜகவில் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் அண்ணாமலை போட்டியிடுகிறதுங்கிறது உறுதி செய்யப்பட்ட செய்தியாகவே தற்போது அதிகாரப்பூர்வமாக வந்து கொண்டிருக்கிறது. பாஜக வேட்பாளர் பட்டியல், தமிழக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாங்கன்னா வெளிப்படையாக தெரிந்துவிடும், பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே வேளையில் பார்த்தீங்கன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் எப்படியாவது நம்ம இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய இடங்களில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய குறிக்கோளாகவும் ஒரு எண்ணமாக இருக்கிறது. அந்த எண்ணத்திற்கும் குறிக்கோளுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செவி சாய்த்தார்கள் என்றால் நிச்சயமாக திமுகவை எதிர்கொள்ள முடியும். திமுகவிலிருந்து அவங்க பெறக்கூடிய 39+1 40 தொகுதிகளில் ஒரு 30 தொகுதிக்கு மேலே பாஜக வெல்வதற்கு வாய்ப்பு திட்டமிடுறது தான் பாஜகவினுடைய திட்டமாக இருக்கிறது. அதனால தான் அண்ணாமலைக்கு பல்வேறு ஸ்கெட்சை கொடுக்குறாங்க. பல அசைன்மெண்ட் பாஜக மேலிடம் வந்து அண்ணாமலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் கடும் போர் இருக்குது, விமர்சனங்கள் ஏகப்பட்டிருக்குது. அண்ணாமலையை இவங்க முன்னாள் அமைச்சர்கள் தாக்குறதும், அதிமுக இருக்க முன்னாள் அமைச்சர்கள் தாக்குறதும், அண்ணாமலை வந்து கடுமையாக அவங்கள தாக்குறதும், இப்படி போர் இருக்கு. இப்படி இருக்கும்போது பாஜக மேலிடம் இது கவனித்து கொண்டு தான் இருப்பார்கள். அண்ணாமலை கிட்டே சொல்லலாம், இப்போ நீ வேற எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவில் இணைக்கலான் இருக்கிற, நீ போய் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கடுமையாக பேசிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் நிப்பாட்டு, கொஞ்சம் குறைச்சிக்க, நம்ம அதிமுக நமக்காக கொண்டு வரக்கூடிய சூழல் ஏற்படுத்திட்டு பிறகு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலைக்கு சொன்னாலும் சொல்லணும். ஆனால் ஏன் பாஜக வந்து ஏன் சொல்லாமல் இருக்கிறாங்க அண்ணாமலைக்கு அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தையாக தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி நிலை கடைசி காலகட்டத்தில், கடைசி நேரத்தில். ஏன்னா இன்னும் ஓரிரு வாரங்கள்லேயே நாடாளுமன்ற தேர்தலினுடைய தேர்தல் தேதி உடனடியாக அறிவிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் தயாராக இருக்கிறாங்க. இந்த சூழலில் பாஜக மட்டும்தான் முதற்கட்ட பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் திமுக இன்னும் பட்டியல் வெளியிட முழுமையான ஒரு அதிகாரப்பட்ட உறுதியை பட்டியலை வெளியிடுறத, அதிமுகவில் பட்டியல் எங்கே இருக்குதுன்னு தெரில, அவங்களுக்கு யாரை கூட்டணியில் வைக்கணுங்கிறதே தெரியல. நீங்கள் லோக்சபா சீட்டும் கிடையாது, ராஜ்யசபா சீட்டும் கிடையாதுன்னு பாமகவையும் தேமுதிகவையும் புறக்கணிக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? ஏன் இவ்வளோ மௌனம், ஏன் இவ்வளோ தயக்கம், ஏன் ராஜ்யசபா சீட்டு வந்து இரு கட்சிகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல அப்படிங்கிற விமர்சனமும் இருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி நிலை வந்து ஒரு பாஜகவில் நம்ம சேர்வதற்கு உத்தேசமாக ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறத பார்க்கப்படுகிறது.
ஏன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமியினுடைய அவரை சார்ந்திருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்லாம் இல்லைண்ணே நம்ம பாஜக கூட்டணி வச்சிடலண்ணே, நமக்குன்னு கொஞ்சம் மனசாட்சியோடு நம்ம செயல்படணும்னு. கடந்த ஆட்சியில் 4 வருஷம் பாஜக மோடி நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் பாஜகவினுடைய முக்கிய தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் நமக்கு நிறைய ஐடியா கொடுத்துருக்குறாங்க, நிறைய உதவி பண்ணியிருக்கிறாங்க. 4.5 வருஷம் அது மிகப்பெரிய ஆட்சின்னு. அது 4 வருஷம் சாதாரண ஆட்சி இல்லை. கடுமையான கொரோனா காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நீங்கள் செஞ்சீங்க. அந்த நிலையில் நமக்கு மத்திய அரசு தோல் நின்று தோல் கொடுத்தாங்க. கையோடு கை சேர்த்து நம்மளை கூட்டி வச்சு ஒரு அழகு பார்த்தா அந்த கட்சியை நம்ம புறந்தள்ளலாமா? அதனால் நம்ம பாஜக மீண்டும் இணையலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியின் கூட இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், முக்கிய உயர்மட்ட நிர்வாகிகள்லாம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்கிறதாகவும் கருத்துகள் வெளியாகிட்டு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் பாஜகவுடன் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழலில் அண்ணாமலையும் போட்டியிடுறது தான் மிகப்பெரிய ட்ரெண்ட் பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா நான் அரசியலில் வந்ததே நான் வேலை செய்யதானே தவிர போட்டியிட இல்லைன்னு சொன்னவர் திடீர்னு போட்டியிட போகிறாரு. அது கொங்கு மண்டலமாக தான் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.